நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது துர்கி ஜலம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த காணொளி பயிற்சி ஒரு CorelDRAW டுட்டோரியல் சம்மந்தமானது. நீங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு நம்ம கிச்சனில் காய்கறி வெட்டுறதுக்கான ஒரு சின்ன நைஃப், கத்தி, காய்கறி வெட்டும் கத்தி அப்படின்னு என்னோடய டைட்டில். ஸோ இதை நம்ம CorelDRAWல டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பேக்கிங் டிசைனுக்காக அதனுடைய பேக்கிங் டிசைனுக்காக நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனுடைய மாடல் கத்தி நம்மகிட்ட காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் கத்தியை நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைலாக நம்ம CorelDRAWல இதை அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம இதை வடிவமைச்சிருக்கோம். ஸோ நமக்கு இந்த செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த கத்தி வடிவமைக்கிறதுக்கு நான் ஒரு பேப்பரில் அந்த கத்தியோட மாடல் மட்டும் பேப்பரில் டிசைன் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாடலை கத்தியோட ஷேப்புக்காக இந்த கத்தி வடிவமைப்பு செய்கிறதுக்கு நான் இதை பயன்படுத்திட்டேன். இதுதான் அந்த பேப்பர் கட்டிங். இதை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கத்தியோட இது. ஸோ நம்ம அந்த கத்தியை மெஷர் பண்ணி, அந்த காய்கறி வெட்டுற கத்தியை மெஷர் பண்ணி நம்ம இங்கே அதோட மெஷர்மெண்ட்டுகளெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கத்தியோட டோட்டல் நீளம் புடியோடு சேர்த்து 31.4 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 1 அடி. அதே போல் அதனுடைய கத்தியோட உயரம் 33 mm. அதே போல் அதனோட புடியோட நீளம் 106 mm இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த கத்தி எப்படி நம்ம கொடுத்தாங்களோ ஸோ அதுபடி நம்ம இங்கே CorelDRAWல டிசைன் பண்ணியிருக்கோம். இதனுடைய இங்கே இருக்கக்கூடிய இந்த கத்தியை நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை அன்குரூப் பண்ணி உங்களுக்காக இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய ஃபுல் நீளம். ஸோ இதுக்கு ஷேடோ நம்ம இதை கொடுத்துருக்கோம். தனித்தனியாகவே இது பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டென்சிட்டி ஃபில் டூலை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஷேட் கொடுத்துருக்கோம். அதே போல் இங்கே தனி ஆப்ஜெக்ட்டு, எல்லாமே எவ்ரிதிங் தனித்தனி ஆப்ஜெக்ட்டு. இங்கே 30% அந்த மாதிரி கிரே கொடுத்து கீழே ஒயிட் ஷேட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கத்தியோட அந்த லுக் தெரிகிறதுக்கு. அதே போல் இங்கே அந்த வுட்டில் கைப்பிடி இருக்குது. ஸோ அந்த வுட்டு கைப்பிடிக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் அது மேலே இந்த இடத்துல பண்ணக்கூடிய அந்த லாக் பண்ணுறதுக்கான அந்த சீலுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கோனிக்கல் ஃபவுண்டைன் ஃபில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கவனிக்கலாம். இங்கே நான் மாற்றுறப்போ அது மாறும். ஸோ பார்க்குறதுக்கு லுக் லைக்காக இருக்கும். எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அந்த ஷார்ப்புக்காக முன்னாடி எட்ஜு, அது தனி ஆப்ஜெக்ட் தான். அதே போல் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி மடக்கி வெட்டியிருப்பாங்க. ஸோ அது தனி ஆப்ஜெக்ட் தான். ஸோ அது தனியாக காமிக்கிறதுக்கான அந்த அமைப்பு. அதே போல் இதுவும் தனி தான். இங்கே இருக்க இந்த ஷேடஸ் இது எல்லாமே தனித்தனி தான். ஸோ இந்த கத்தியோட லுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இது தனி ஆப்ஜெக்ட்டு. அதே போல் இது ஒரு தனி ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இப்படித்தான் நம்ம கத்தியை அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதே போல் இது இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும். ஸோ இந்த ஹைலைட் நட்டு தனியாக. ஸோ இந்த நட்டை எம்போஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சின்ன சர்க்கிள், இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி ஆப்ஜெக்ட்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுகளை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூலை கூட யூஸ் பண்ணிட்டோம்.
ஸ்மார்ட் ஃபில் டூல் வந்து இதனுடைய பொசிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து அந்த அந்த கத்தியோட ஷார்ப்பான பகுதியை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் வந்து நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சு அதை ஸ்மார்ட் ஃபில் மூலிமா ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறப்போ அதனுடைய லுக் வந்து ஈக்குவலிட்டி ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த கத்தி நம்ம யூஸ் இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இதனுடைய கண்டென்ட்டு பேக்கிங்கில் என்னென்ன வேணும் அப்படின்றதுக்கான கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்கோம் பின்னாடி பாக்ஸில். ஸோ அதனுடைய அடிப்படை குறிப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இந்த குறிப்புகள்லாம் பயன்படுத்தி அதனுடைய பின்னாடி வந்து ஒரு லேபிள் வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி என்னென்ன அதனுடைய பின்பக்கம் பகுதிகளில் என்னென்ன குறிப்பிடணும் அப்படின்றதுக்கான சின்ன குறிப்புகள். ஸோ இவைகள்லாம் குறிப்பிட்டு அந்த பேக்கிங் நிறைவடையுது. அதுக்கப்புறம் இது வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த டிசைனில் வந்து இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான இந்த ஒரு சின்ன நைஃபை வந்து நம்ம கொரல்ட்ரா சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்களோட அந்த டிசைனை வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த நைஃபு அதே மாதிரி தான், எதுக்காக நம்ம எது வேணால் மாற்றிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி கத்தியை வந்து நம்ம கொரல்ட்ராவில் வடிவமைச்சிருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த டியூட்டோரியல் உங்களுக்கு மேலும் ஒரு வடிவமைப்போடு தரும். நம்மளுடைய சேனல் தூரிகை சேனல். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் லைக் ஷேர் கமெண்ட்களை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.